ரொம்ப ஃபேமஸான சிக்கன் தொக்கு பிரியாணி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், சில்லி பவுட்ரு, காஷ்மீர் சில்லி பவுட்ரு, கரம் மசாலா பொடி, கறி மசாலா பொடி, மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்மளை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு மண்சட்டியில் 4 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, 5 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். இது கூட 3லேருந்து 4 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கினதும் நம்ம கறியை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் அளவு சிக்கன் பொடி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிற தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு புதினா கொத்தமல்லி தூவிட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ வேக வச்சு இந்த மாதிரி கிரேவி மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இதுலேருந்து கொஞ்சம் கிரேவி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி புதினா கொத்தமல்லி தூவி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு வர்ஷா கிச்சன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.